வணக்கம். நான் கண்ணன் பேசுறேன். இப்போ நம்ம பேச போறது நிஃப்டி இண்டைசஸ். கன்சிஸ்டன்ட்டா மார்க்கெட் வந்து கீழ விழுந்துட்டே தான் இருக்கு. இது போன வாரத்தில வந்து பயங்கரமா ஃபால் ஆயிருக்கு மார்க்கெட். ஸோ இந்த இடத்துல வந்து வேல்யூவேஷனா அப்படின்னு பார்க்கறதுக்கு யோசனை பண்ணும்போது, இன்னுமே வேல்யூவேஷன் பிரைஸ்ல இல்லன்ற மாரி தான் நெறைய டாக் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி வந்து நம்ம நம்ம பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எப்பவுமே வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸோட கம்பெனியை வந்து நம்ம வச்சிருக்கிறது எப்போவுமே வந்து நல்லது. அட் த சேம் டைம் 2020 டு 2024 போன ரன்ல ப்ராஃபிட் பண்ண மாதிரி இப்போ பண்ணுறது கொஞ்சம் சிரமம். அதனால இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்விங்கில் உங்களால் முடிஞ்ச ஒரு 10% 15% அந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாவில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு சேர்ன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தெர் இஸ் எ ப்ராபபிலிட்டி. டைட் ஸ்டாப் லாஸோட நீங்கள் பண்ணணும். அப்போது செக்டார் ரொட்டேஷன் நம்ம அடிக்கடி கவனிக்கணும். செக்டார் ரொட்டேஷன்ஸ் எல்லாம் நிறைய பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட மூவை கொண்டு போகணும் இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்க்கும்போது, இப்போ க்ரூடில் வந்து ஒரு சர்ச் கிடச்சிருக்கு. அண்டு ஒரு 10 நாள் முன்னாடியே வந்து எஃப்ஐஏ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்க்கும்போது இப்போ ஆயிலில் வந்து டிமாண்டில் தான் போயிட்டுருக்கு. க்ரூட் ஆயில் வந்து டிமாண்டில் போயிட்டுருக்கு. அப்போது ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனிஸுக்கு வந்து நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனரில் போயிட்டு ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனிஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, அதில் வந்து யார் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி, அந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து இப்போ எங்கே இருக்குது, அதே மாதிரி கேஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து எந்த இண்டைசஸ் எந்த மாதிரி இருக்குது, அட் த சேம் டைம் வந்து அதில் இருக்கிற லீடர்ஸோட ப்ரைஸிங் எங்கே இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து வேல்யூவேஷன் ப்ரைஸானு பார்த்துட்டு பிஇ எல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் டு புக் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. நிறையன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 15% 20% அந்த மாதிரி ஒரு சேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு அடுத்த செக்டார் எதுன்னு பார்த்துட்டு மூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஒரு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து டைமிங்கும் அதே மாதிரி தான். கொஞ்ச நாள் தான் அப்படி டைமிங் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி இருக்குது. அதர்வைஸ் நமக்கு வந்து ஒரு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னும் போது அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஸ்டாக்கையுமே வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி வேல்யூவேஷன் ரொம்ப கீழே இருக்கான்றது பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினா பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறதால வெயிட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இண்டைசஸ் முதல்ல வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் முதல்ல வந்து சார்ட்டை வந்து நல்லா ரீட் பண்ண கற்றுக்கணும். ஸோ ரீட் பண்ண கற்றுக்கும் போது நீங்கள் வந்து இண்டைசஸில் போயிட்டு எந்த இண்டைசஸோட சார்ட் வந்து வேல்யூவேஷனில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா இப்போது ஒரு ஒரு செக்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது லைஃப் ஹையில் இருக்குது அப்படின்னா அதோட இண்டைசஸ் வந்து லைஃப் ஹையில் தான் இருக்கும். அப்போ அந்த லைஃப் ஹையில் போயிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டஃப் பீரியட் ஃபார் அ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்னா நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னம்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் செக்டாரோட இண்டைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ப்ரைஸில் இருக்கணும் இண்டைசஸே. ஸோ இண்டைசஸே வேல்யூவேஷன் ப்ரைஸில் இருக்கும்போது அதில் இருக்கிற லீடர்ஸ் ஆல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பயங்கர சீப்பாக கிடைக்கிறதுக்கு தெர் இஸ் எ ப்ராபபிலிட்டி. அப்போ நம்ம சார்ட்டை வந்து நம்ம அடிக்கடி ரீட் பண்ணும்போது எந்த செக்டர் வந்து வேல்யூவேஷனில் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கணிக்க முடியும் ஓவராலாக. இப்போது கம்ப்ளீட்டாக நம்மளால் வந்து பாட்டம் எல்லாம் பிடிக்க முடியாது. பட் ஓரளவுக்கு ஹையிலேருந்து நல்ல கீழே வந்த இண்டைசஸை வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து சார்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கன்சூமர் டியூரபிள்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அது வந்து நான் வந்து சார்ட்டில் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்து ஸோ சார்ட்டில் வந்து நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. அது எப்படி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இட்ஸ் லைஃப் ஹை என்ன போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 44,426 போயிருக்கு 0.55 செப்டம்பர் 2024 லைஃப் ஹை. இப்போ ஏப்ரல் 2025 32,205க்கு லோ வந்திருக்கு. ஜனவரி லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026 லோ அப்படின்னு பார்க்கும்போது 33,383. ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த கன்சூமர் டியூரபிள்ஸ் செக்டர் அது வந்து கொஞ்சம் வேல்யூவேஷனில் இருக்குது. அப்போ அந்த வேல்யூவேஷனில் இருக்கிற செக்டரில் இருக்கிற நல்ல ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து திரும்பவும் போய் சார்ட்டை ரீட் பண்ணி பார்க்கும்போது அதுவுமே லைஃப்லேருந்து கீழே இருக்கா,
கீழ இருந்ததுன்னா, ஒரு நல்ல பாட்டம் ஃபார்ம் பண்ணிட்டு திரும்பி இருக்கா? அப்படியெல்லாம் பார்த்துட்டு, இதே மாரி ஜனவரி 2026ல லோ 33,383ன்னா, அதுக்கு கீழ வந்து போனா ஃபர்தரா வீக்னஸ் ஆகறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. அதர்வைஸ் இந்த பர்ட்டிகுலர் செக்டார் வந்து மேல வந்து மூவ் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்னோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வேல்யூவேஷன்ன்றது வந்து பெருசா நம்ம வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து நெறைய வந்து கணக்கெல்லாம் போட முடியாது. ஸோ சிம்பிளா சார்ட்ட வச்சு ஒரு வேல்யூவேஷன் பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து பாட்டம் அவுட் ஆயிருக்கிறத வச்சு, அங்க இருக்கிற மூவிங் ஆவரேஜஸ், அங்க இருக்கிற மேக்டி, அங்க இருக்கிற ஆர்எஸ்ஐ இதெல்லாம் வந்து மிங்கிள் பண்ணி, உங்களால ஒரு டைரக்ஷனல் மொமெண்டம்லாம் பிடிக்க முடியும் அப்படின்னு நெனச்சு, இண்டெக்ஸ்ல கரெக்ட்டா புடிச்சிட்டீங்கன்னா, அங்கருந்து ஸ்டாக்க சூஸ் பண்றது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வென் கம்பேர்ட் டூ நார்மலா நீங்க உங்களுக்கு புடிச்ச ஸ்டாக்க பண்றதுக்கு பதிலா. ஸோ இந்த ஸ்டாக் லிஸ்ட் வந்து ஜஸ்ட் நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன். திஸ் இஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன். ஐ அம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்டார். இதில வந்து ஸ்டாக் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிராம்ப்டன் கிரீவ்ஸ், ப்ளூ ஸ்டார், V-Guard. ஸோ இதெல்லாம் வந்து கன்சூமர் டூரபிள்ஸ்ல வருது. நீங்க வந்து ஜஸ்ட் கூகுள் பண்ணி கன்சூமர் டூரபிள்ஸ்ன்னு போட்டீங்கனாலே, அது லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் குடுக்கணும். இன் இண்டியாஸ் என்எஸ்இ என்எஸ்இ ஸ்டாக்ஸ் இன் இண்டியான்னு போட்டீங்கனாலே, லிஸ்டட் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே குடுக்கும். அதில எது வந்து நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, நல்ல டவுன் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு, அதில வந்து இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எப்படி இருக்கு? ப்ரமோட்டர் எப்படி இருக்காங்க? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எங்கெங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்களா? அதையெல்லாம் பார்த்துட்டு, பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்கா? எல்லாமே பார்த்துட்டு, இந்த மாதிரி கரெக்ஷன் டைம்ல வந்து நீங்க யூஸ் பண்ணி பண்றது தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட். அட் த சேம் டைம்ல பெருசா மார்க்கெட் விழுந்தாலும், இந்த பர்ட்டிகுலர் செக்டார்ல வந்து கொஞ்சம் அடிபடுறது வந்து கம்மியா இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து லைஃப் ஹைல இருந்து ட்ரை பண்ணாம, பாட்டம்ல இருந்து ட்ரை பண்றதால, இந்த செக்டார்ஸ்ல கொஞ்சம் கம்மியாவே இறங்கறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ லீடர்ஸ் யாரு? அதர் நெக்ஸ்ட் ஆளுங்கலாம் யாருன்னு பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதெல்லாம் நீங்க பார்த்து பண்ணும்போது, உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் நல்லாவே பில்ட் ஆவறதுக்கு சான்சஸ் ஆர் மோர். நன்றி, வணக்கம்.